உயர்வை தேடிக்கிட்டு போயிருந்தாருனாக்கா யோசேப்பு காலியாச்சுப்பார். ஸோ அந்த உயர்வுக்குள்ள அவர் போயிருந்தானாக்கா, எனக்கு உயர்வு தான் வேணும், உயர்வு தான் வேணும், என்னை இங்கே இந்த கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நான் சொப்பனம் கண்டு எதையாவது நான் பண்ணியிருந்தேன் ஆண்டவரே, என்னை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. அவர் ஏன் அப்படி நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம்ல நிறைய நேரங்களில். இவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி காட்டுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி காட்டுங்க. ரொம்ப ஒரு தப்பான ஜெபம். அவருடைய நாமம் என் மூலமாக உயர்த்தப்பட்ட போதும், அது போதும். நம்ம அப்படி கேட்க வேணாம். என்னை உயர்த்தி காட்டுங்க ஆண்டவரே, என்னை உயர்த்தி காட்டுங்க. ரொம்ப தப்பான ஜெபம் அது. யோசேப்பு அதை எதிர்பார்க்கல. உயர்வுக்காக காத்திருந்தார். அவர் தன்னுடைய உயர்வுக்காக காத்திருந்தார். அவருக்கு உயர்வு வரும் தெரியாது, ஆனால் அவர் காத்திருந்தார். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 21வது வசனம், 39 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்த. எல்லா இடத்துலையும் தயவு கிடைக்குது, எல்லா இடத்துலையும். சிலர்லாம் சொல்லுவாங்க, எப்படி அவங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க, எப்படி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது, எப்படி எல்லாம் அவங்களுக்கு நடக்குது? அதுதான் கர்த்தருடைய கிருபை. குழியில போட்டால் கூட கர்த்தருடைய கிருபை. உன் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே, என்னடா இது இப்படி வந்து நம்ம இருக்கிறோமே, நம்மளை யார் தப்பு வைப்பா, என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு அனுமதிக்கிறாருன்னா அதில் ஒரு வெற்றி இருக்குது, அதுல ஒரு உயர்வு இருக்குது, அதுல ஒரு அற்புதம் இருக்குது, அதுல ஒரு அதிசயம் இருக்குது. ஆமென். ஆனா நான் கர்த்தரோடு கூட நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய உறவு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறது? எப்பவுமே யோசேப்பு வந்து ரொம்ப அப்படியே கீழே தள்ளப்பட்டு ஒன்றை இல்லாமல் ஆக்கி, அவர் அந்த சின்ன வயசுலேயே 17 வயசுல அவரை குழியில போட்டுடுறாங்க, வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. கிட்டத்தட்ட அப்படியே வந்து அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27-30 வயசுல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முன்னாடி வந்துடுறாரு, அதிகாரி ஆகிறார், ஒரு தேசத்துக்கே அதிகாரி ஆகிறார். ஆனால் அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே சில காரியத்தெல்லாம் பொறுமையாகவே ஜபத்தோடு, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே, அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த வந்த சில உபத்திரவங்களை யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார், அனுமதிக்கிறார். அங்கேருந்து அவர் ஓடிருக்கலாங்க, சிறைச்சாலையிலேருந்து கேட்டிருக்கலாம், ராஜா இப்போ உனக்கு என்ன வேணும், என் சொப்பனத்தை நீ கிளியர் பண்ணிட்ட, உனக்கு என்ன வேணும் அடுத்ததுன்னு கேட்டிருக்கலாம்ல. இல்லை, ராஜாவுக்கு விட மனசு இல்லை, ராஜாவுக்கு விடவே மனசு இல்லை.